Decode the World Unfiltered. YouTube Brutus இந்த சொற்றொடர் ஆங்கில சொற்றொடரை நீங்கள் அதிகம் கேட்டிருப்பீங்க. பல நேரங்களில் இதை நாம் பயன்படுத்திகிட்டு இருப்போம். நீமா இப்படி அப்படிங்கிற அந்த கேள்வியோட நமக்கான துரோகங்களை அல்லது நமக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு வாசகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அரசியலில் இன்னும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாசகம் கூட. இது ஒரு லத்தீன் சொற்றொடர். அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் தான் யூடியூப் புரூட்டஸ். இந்த வாக்கியம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய வாக்கியம் தான் இது. உலகம் முழுக்க அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாகவும் வாக்கியமாகவும் கூட அது மாறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரினுடைய பிறந்த நாள், இறந்த நாள் இரண்டுமே. ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்தார். அதே போல் 1616ஆம் ஆண்டு இறந்தார் அதே நாளில். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிராமட்டிஸ்ட் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவர் எழுதிய ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் வரக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் இந்த யூடியூப் புரூட்டஸ். ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது நண்பன் புரூட்டஸை பார்த்து இறக்கும் தருவாயில் ஜூலியஸ் சீசர் கூறும் வார்த்தைகள் இவை. 1599ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நாடகம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இனம் மொழி பேதமின்றி மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை இயற்றிய ஷேக்ஸ்பியரினுடைய பிறந்த தினம் ஏப்ரல் 23. இந்த தினம் உலக புத்தக தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. 39 நாடகங்கள், 154 சானட்கள், 3 பெரிய கவிதைகளை இயற்றியிருக்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதில் சானட் என்பது 14 வரிகளை கொண்ட சிறிய கவிதைகள். புகழ்பெற்ற பணக்கார வீட்டில் பிறக்கவில்லை ஷேக்ஸ்பியர். பிரபலமான பல்கலைக்கழகங்களில் படிக்கல அவர். ஆனாலும் ஆங்கில இலக்கியத்தில் மிகப்பெரிய புகழை பெற்றவர் ஷேக்ஸ்பியர். 1564ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் ஸ்டார்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் தான் ஷேக்ஸ்பியர். அவருடைய தந்தை ஜான் ஷேக்ஸ்பியர் லெதர் கையுறைகளை தயாரித்து விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. அவருடைய தாயார் மேரி ஷேக்ஸ்பியர். அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல பின்னணியில் பிறந்தவர், ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். இவங்களுக்கு 8 குழந்தைகள். அதில் 3வது குழந்தையாக பிறந்தவர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். சிறு வயதிலேயே ஷேக்ஸ்பியர் மற்றவர்கள் பேசுவதையும் அவர்கள் நடந்து கொள்வதையும் கூர்மையாக கவனித்து வந்தார். இது அவருடைய ரொம்ப முக்கியமான பண்பாக இருந்தது. எந்த பொழுதுபோக்கும் இல்லாத அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு நாடகங்கள் மட்டும்தான். அன்னைக்கு தொலைக்காட்சிகள் கிடையாது, கேட்ஜெட்ஸ் கிடையாது, வேறு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. அப்போ நாடகங்கள் மட்டும்தான் முக்கியமான பிரதானமான பொழுதுபோக்காக இருந்தன. இந்த நாடகங்கள் ஷேக்ஸ்பியருடைய கவனத்தை பெரிதும் ஈர்த்தன. நாடகங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். இதன் காரணமாகவே பின்னாட்களில் அவர் வடிவமைத்த கதாபாத்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. 1700 வார்த்தைகளை அவர் ஆங்கிலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆங்கில வார்த்தைகள் 1700 வார்த்தைகள். அப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய வார்த்தைகளாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 7 வயதில் பள்ளி படிப்பை தொடங்கிய ஷேக்ஸ்பியர் லத்தீன், வரலாறு, இலக்கியம் அப்படின்னு கற்று தேர்ந்தார். இதெல்லாம் அவருடைய கிராமத்தில் ஒரு எளிய கல்வி நிலையத்தில் தான் படிக்கிறார். பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அறிஞர்களுடைய மொழி அப்படின்னு அறியப்படக்கூடியது லத்தீன். அதில் புலமை பெற்றவராக இருக்கிறார். வார்த்தைகளின் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தராக ஷேக்ஸ்பியர் சிறு வயதிலேருந்தே இருக்கிறார். அந்த கால எழுத்தாளர்கள் ஓவிட், ப்ளூடார்க், அப்புறம் விர்ஜில் அப்படின்னு இவங்கெல்லாம் பிரபலமாக இருந்த எழுத்தாளர்கள். அவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார் ஷேக்ஸ்பியர். இதுதான் ஷேக்ஸ்பியருடைய எதிர்காலத்தை வடிவமைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய சிறு வயதிலேயே கவிதைகள், நாடகங்கள் அப்படின்னு எழுதிட்டு இருந்தார் ஷேக்ஸ்பியர். தன்னுடைய நண்பர்களோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடியவரும் கூட. இப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிறு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்துக்குள்ளே வேறு எந்த விதமான வாய்ப்புகளும், அதாவது நேரத்தை போக்குவதற்கு, பொழுதை போக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது இதுதான் அவர்களுக்கான வாய்ப்பாக இருந்தது. ஷேக்ஸ்பியர் தன்னோட 18வது வயதிலேயே காதல் வயப்பட்டு தன்னை விட 8 ஆண்டுகள் மூத்த ஆன் ஹாத்வே அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். 21 வயசுலேயே ஷேக்ஸ்பியர் 3 குழந்தைகளுக்கு தந்தை, குடும்ப தலைவன் அப்படிங்கிற பொறுப்புகளை எல்லாம் சுமக்கிறார். ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் பல டேக்அவே பாயிண்ட்ஸ் இருக்குது. வெறுமனே அவரை ஒரு இலக்கியவாதியாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறது. பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்கிறாரு. அவருடைய தந்தையார் திடீர்னு
கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளாகிறார். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உணவுக்கே வழி இல்லைங்கிற இடம்லாம் வருது. அதையெல்லாம் எதிர்கொண்டு வருகிறார். அதை அத்தனையும் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாதது. லைஃப் இஸ் அன் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. ஒரு வாழ்க்கைங்கிறதுல அன்சர்டனிட்டிங்கிறது எப்போதுமே இருக்கும், எதிர்பாராத விதயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்த ஒருத்தராகவே வராரு. 1585 முதல் 1592 ஆண்டு வரையில் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஆவணங்களே இல்லாமல் இருக்குது. இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, த லாஸ்ட் இயர்ஸ் அப்படின்றாங்க. LOST லாஸ்ட், அதாவது தொலைந்த ஆண்டுகள் அப்படின்னு அந்த 7 ஆண்டுகளை குறிப்பிடுறாங்க. 1592 ஆண்டு லண்டனுக்கு வருகிறார். லண்டனுக்கு வந்த பிறகு தான் ஷேக்ஸ்பியருடைய புகழ் பல மடங்கு உச்சத்துக்கு போகுது. ஆனால் உடனடியாக எந்த புகழும் கிடைக்கவில்லை. உடனடியாக அவருக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து யாரும் அவரை வந்து கொண்டாடலாம் தயாராக இல்லை. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி அவருக்கும் இருந்தது. லண்டனுக்கு குடிபெயர்ந்த ஷேக்ஸ்பியர் அங்கே இருக்கக்கூடிய நாடக கம்பெனிகளில் சிறிய நாடகங்களை எல்லாம் நடிச்சிட்டு வராரு. முதல்ல சிறிய வேடங்களை ஏற்று நடிக்க கூட செய்கிறார். அப்படி நடிக்கக்கூடிய இடத்துல தான் தானே நாடகங்களை எழுத தொடங்குகிறார் ஷேக்ஸ்பியர். அப்போது மிக பிரபலமாக இருந்த நாடக ஆசிரியர் ராபர்ட் கிரீன். அந்த ராபர்ட் கிரீன் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்கிறார், அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னு அழைக்கிறார். அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னா எதுவுமே தெரியாமல் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே நினைத்து கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஷேக்ஸ்பியரை விமர்சிக்கிறார். மிக கடுமையான விமர்சனம் அது. ஏன்னா அவர் ஒரு பாப்புலர் ரைட்டர். அவர் ஷேக்ஸ்பியரை அப்படி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறார். ஆனால் அதுக்கு பிறகு ஷேக்ஸ்பியர் அதனாலலாம் துவண்டு விடவில்லை. இப்படியான விமர்சனங்கள் வந்தபோது அதுக்கு அவர் என்ன வச்சிருந்தார் மனசுக்குள்ளனா, கடுமையான உழைப்பு தான் இதுக்கான பதிலடி அப்படின்னு நம்பினார். தன்னுடைய உழைப்பின் மூலமாக இதற்கெல்லாம், இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் ஷேக்ஸ்பியர். தொடர்ச்சியாக நாடகங்களுக்கு எழுதி கொண்டே இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஓரளவுக்கு லண்டன் நாடக கம்பெனிகளில், தியேட்டர்ஸில் அவருக்கான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி வருகிறது. லண்டனில் அப்போ வந்து ஒரு தொற்று பரவுது, பிளேக். அந்த நோய் வந்து கடுமையாக தொற்று பரவுது. இப்போ எப்படி நம்ம கொரோனா தொற்று வந்து உலகம் முழுக்க ஸ்தம்பிச்சதோ, ஓராண்டு காலத்திற்கு மேலே உலகின் பொருளாதாரம் அப்படியே சரிந்தது, நிலை குலைந்தது இல்லையா? அப்படி ஒரு நிலை லண்டனில் வருது. பிளேக் நோய் வருது. அந்த தொற்று வந்ததுக்கு பிறகு ஒரு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறாரு, வருமானம் இல்லை. தியேட்டர்கள்லாம், அங்கே இருக்கக்கூடிய நாடக நிறுவனங்கள்லாம் மூடப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடியோஸ்லாம் மூடப்படுது. இந்த நாடகங்களை அரங்கேற்ற முடியாமல் போனதுங்கிறது அவருக்கு ஒரு நெருக்கடியாக மாறுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்னா, கிரைசிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போவுமே வெற்றியாளர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, எல்லா கிரைசிஸையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவார்கள். அப்படி அவர் இந்த கிரைசிஸை, இந்த நெருக்கடியை எப்படி பார்த்தார்னா, எப்படி சமாளித்தார்னா, அந்த காலகட்டங்களில் நாடகங்கள் எழுதுறதை விட்டுட்டு நீண்ட கவிதைகளை எழுத தொடங்குகிறார். வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படின்னு ஒரு நீண்ட கவிதை, அதே போல் த ரேப் ஆஃப் லுக்ரேசி அப்படின்னு ஒரு கவிதை. இந்த 2 தலைப்புகளையும் பெருங்கவிதைகளை எழுதுகிறாரு. இந்த பெருங்கவிதைகள் இங்கிலாந்து ராணி 1ஆம் எலிசபெத்தை வெகுவாக கவரக்கூடியதாக மாறுது. தொற்று நோய் மட்டுப்பட்டு 1594 ஆண்டு நாடக அரங்குகள்லாம் மீண்டும் திறக்கப்படுது. அப்போது சாம்பர்லின்ஸ் மென் அப்படிங்கிற நாடக நிறுவனத்தையே தொடங்குகிறார் ஷேக்ஸ்பியர். அவருடைய படைப்புகள் வெறும் நாடகங்களாக மட்டும் இருக்கல, மனித உணர்ச்சிகள் அப்புறம் அதனுடைய குணங்களை பிரதிபலிக்கிறது. இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவருடைய மிக பிரபலமான நாடகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததுன்னு பார்க்க முடியும். உங்களை பலருக்கும் தெரியும் அவருடைய நாடகங்களை பற்றி. ரோமியோ அண்ட் ஜூலியட் இது ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்ட நாடகம், அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாடகம். பல மொழிகளில், 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நாடகத்தினுடைய அடிப்படை என்னென்னா, காதல் மற்றும் காதல் தோல்விக்கு ரோமியோ அண்ட் ஜூலியட்டை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக எழுதியிருப்பார். அதே போல் அதிகாரம் அப்புறம் லட்சியம், இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி மெக்பெத் எழுதியிருப்பார். அப்படி ஒரு நாடகம் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கா மனித வாழ்வில்? ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்கும்ல, நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒன்று, துரோகம் அப்புறம் பழி வாங்குதல். இதை பேஸ் பண்ணி ஹாம்லெட் வந்து இதை பேஸ் பண்ணதாக இருக்கும். இன்னொரு உணர்வு இருக்கு இல்லையா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு உணர்வாக இருக்கக்கூடியது. அதை தாண்டி வரக்கூடியவங்களாம் ஞானியர் இடத்துக்கு போவாங்க. சாமானியர்கள்ட்ட இருக்கக்கூடியதில் பொறாமை, அப்புறம் சிறுவிள்ளைத்தனத்திற்கு ஒத்தல்லோ. இந்த நாடகம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயாக இருக்கும். இப்படி பல எமோஷன்ஸை, மனிதர்களுடைய பல விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக அவருடைய நாடகங்கள் இருந்தன.
இப்படியாக மனித உணர்ச்சிகளோடு பயணம் செய்து உலகின் சிறந்த மனநல மருத்துவராகவே மாறியிருந்தார் ஷேக்ஸ்பியர்னு சொல்லலாம். 1603ஆம் ஆண்டு ஷேக்ஸ்பியர் தனது மிக பிரபலமான நாடகங்களை எல்லாம் எழுத தொடங்குகிறாரு. இந்த நாடகங்கள் வெறும் கதைகளாக இல்லாமல் வாழ்க்கை, அதிகாரம், காதல், அப்புறம் இழப்பு அப்படின்னு பலவற்றுடைய பிரதிபலிப்புகளாக இருந்தன. இதில் ஒரு நாடகம் அப்படி நம்ம குறிப்பிட முடியும். கிங் லியர் அப்படின்னு ஒரு நாடகம். நீங்கள் நிறைய இதை பேர் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. துரோகத்தால் வீழக்கூடிய ஒரு தந்தையின் கதை, அதுதான் அந்த கிங் லியர். அதை அடிப்படையாக வைத்து எழுதியிருப்பார். அதே போல் மெக்பத் சொன்ன இல்லையா, அது லட்சியம் மற்றும் அழிவின் இருண்ட கதையாக இருக்கும். அவருடைய அந்த கதை அமைப்பு அதை கொண்டதாக இருக்கும். அதேபோல் இன்னொரு நாடகம் த டெம்பெஸ்ட் அப்படிங்கிறது, அது மன்னிப்பு மற்றும் புதிய தொடக்கங்களுடைய மாயாஜாலங்கள் நிறைந்ததாக ஒரு கதையாக அது இருக்கும். இப்படி பல்வேறு விதமான மனித வாழ்க்கையை அப்படி அப்சர்வ் பண்ணி எழுதக்கூடியதாக இருக்கும். நிறைய ரியலிஸ்டிக்காக இருக்கும். அவர் கற்பனையாக எழுதுவதை விட தான் பார்க்கக்கூடியவற்றிலிருந்து பலவற்றையும் எழுதக்கூடிய இடத்திற்கு ஷேக்ஸ்பியர் நகர்றார். 1613ஆம் ஆண்டு எழுத்து உலகிலிருந்து திடீர்னு விலகுகிறார் ஷேக்ஸ்பியர். தன்னுடைய ஸ்டாட்ஃபோர்ட் இல்லத்திற்கு போயிடுறார். அங்கே போய் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அவருக்கு திடீர்னு எல்லா புகழையும் அடைகிறார். எந்த விதமான பின்னணியும் இல்லாமல், பெரிய பொருளாதார பின்னணி இல்லை, பெரிய இடத்துல படிக்கலை, குடும்ப பின்னணி இல்லை, எதுவும் இல்லாமல் ஒரு சிறிய நகரத்திலிருந்து லண்டனுக்கு வந்த ஒரு மனிதர், ஒரு சிறுவன், ஒரு இளைஞராக வராரு. அதுக்கு பிறகு எல்லா புகழையும் அடைகிறார். எலிசபெத் மகாராணி மட்டுமல்ல, அதுக்கு பிறகு அரசருடைய முழுமையான நம்பிக்கையை பெறுகிறார். அவர்களுக்கான ரொம்ப நெருக்கமான ஒருவராக மாறுகிறார். அவர் பியாண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு அவரோட வெல்த் பற்றி சொல்கிறாங்க, அவரோட பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளவு பொருளாதார ரீதியாக வலுவான இடத்திற்கு போகிறார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வாழ்க்கை போதும், குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நம்முடைய கிராமத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அந்த அமைதியை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய்ட்டுறாரு. அங்கே 1616ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய 52வது வயதில் மரணத்தை தழுவிவிட்டார். 52 வயசு தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர் மறைந்து 400 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னால் அதில் மாற்று கருத்தே இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் அவருடைய நாடகங்களும் கவிதையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. தமிழும் ஷேக்ஸ்பியர்னு ஒரு சப்ஜெக்டே பேச முடியும். ஏன்னா அவருடைய படைப்புகள் தமிழில் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ரொம்ப குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் புகழ்பெற்ற தமிழக நாடக ஆசிரியராக இருந்தவர், இயக்குனராக இருந்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷேக்ஸ்பியரோட பல நாடகங்களில் தமிழில் அரங்கேற்றிருக்கிறார். ஷேக்ஸ்பியரோட மைய கதைகள் மற்றும் கதாபாத்திர பெயர்களை தக்க வைத்து நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஷேக்ஸ்பியரோட நாடகத்தில் ஒரு முக்கியமான நாடகம் ஆஸ் யூ லைக் இட், அதே போல் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இப்படி பல்வேறு நாடகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பம்மல் சம்பந்த முதலியார் ஹாம்லெட்டை தழுவி மனோகரன் அப்படிங்கிற பெயரில் சினிமாவும் எடுத்தார். அதுதான் மனோகராவா மாறுச்சு. 1936ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் தோல்வியை தழுவியது. ஆனால் அதுக்கு பிறகு பம்மல் சம்பந்த முதலியாருடைய கதையை அடிப்படையாக கொண்டு தான் 1954ஆம் ஆண்டு மனோகரா படம் எடுக்கப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் நடித்து வெளியான மனோகரா திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி பல கதைகள், பல நாடகங்கள், ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள், அதாவது 1902, 4, 5 அப்படின்னு அந்த காலகட்டங்களிலேயே கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழே ரொம்ப ஆழமான ஒரு மொழி. நம்முடைய இலக்கியங்கள் ரொம்ப ஆழமான ஒரு இலக்கியங்கள். நமக்கு சங்க இலக்கியத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்முடைய இலக்கியங்கள் ரொம்ப தொன்மை வாய்ந்ததாக இருக்குது. நம்முடைய இலக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த வீச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஆங்கிலத்திலிருந்து ஆகச்சிறந்த இலக்கியமாக இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற 1700 வார்த்தைகள் பற்றி சொன்னோம் இல்லையா, அதுக்கு சொந்தக்காரர் ஷேக்ஸ்பியர்னு சொன்னல. ஒன்று அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காரு இந்த வார்த்தைகளை. சில வார்த்தைகள் சொன்னோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் தான் அறிமுகப்படுத்திய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்க முடியும். தினந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கிரிட்டிக், இன்றைக்கி எல்லாருமே கிரிட்டிக்காக மாறி இருக்கிறோம். கிரிட்டிக்ன்ற வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துகிறார். பெட்ரூம் அப்படிங்கிற வார்த்தை, அதே போல் டவுன்ஸ்டர்ஸ், ஃபேஷனபிள், அப்புறம் இன்றைக்கி நிறைய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அம்சங்களாக இருக்கக்கூடிய ஒன்று காசிப், லோன்லி, ஹரி, மேனேஜருங்கிற வார்த்தை கூட அவர் தான் பயன்படுத்தியிருக்கார். தன்னுடைய நாடகங்களில் அவர் வெவ்வேறு நாடகங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அசாசினேஷனுங்கிற வார்த்தை கூட அவருடைய பயன்பாடு தான்.
இன்றைக்கி வந்து அசாசினேஷன் நிறைய இடங்களில் படுகொலைகளுக்கு நம்ம வந்து அசாசினேஷன் சொல்லுவோம். அப்படி அந்த வார்த்தையும் கூட ஷேக்ஸ்பியர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆங்கிலத்திற்கு அவர் கொடுத்த முக்கியமான வார்த்தைகள் ஒன்றாக இருக்கிறது. இப்படி பல வார்த்தைகளை மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றி போய்விட்ட வார்த்தைகளை ஷேக்ஸ்பியர் கண்டுபிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. இதையெல்லாம் தன்னுடைய பல்வேறு நாடகங்கள் மற்றும் கவிதைகளில் பயன்படுத்தியிருக்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஏப்ரல் 23 தான். ஷேக்ஸ்பியர் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. உலகின் அத்தனை மூலைகளிலும் அத்தனை மொழிகளிலும் அவருடைய வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் இலக்கியத்திற்கான சிறப்பு, நல்ல எழுத்துக்கான சிறப்பு. அப்படி வரலாற்றில் இடம் பிடித்த ஒருவராக ஷேக்ஸ்பியர் மாறியிருக்கிறார். இலக்கியத்தில், ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியர் இல்லாமல் ஆங்கில இலக்கியத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு மிக எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் தன்னுடைய கனவின் மூலமாக அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.